புரட்டாசி மாதம் வருவது சாரதா நவராத்திரி. அது அறிவுபூர்வமான விஷயம். இது நம் உடலையும் மனதையும் கெடுப்பதற்கு எந்த எதிரிகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த எதிரிகளை தவிடுபொடியாக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆஷாட மாதம். எப்பொழுதுமே ஆஷாட மாதம் முன்பெல்லாம் தமிழகத்தில் ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியதான் ஆஷாட நவராத்திரின்னு கொண்டாடுவாங்க. இப்ப நடைமுறையில் அது என்ன ஆகுதுன்னா ஆணி மாதம் தொட்டே அமாவாசைக்கு பிறகே வருகிறது. அதிலும் இந்த பஞ்சமி திதி மிக சிறப்பான ஒரு திதி. வாராகி தேவியை ஆலயத்தில் சென்று வழிபடுவதற்கு ஒரு சிறந்த நாள். வாராகிக்கு இந்த பஞ்சமி திதியில் என்ன செய்தால் நல்ல பலன் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வாராகி மாலையினுடைய இறுதி ஸ்லோகம், சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரினல் தவமாகும் மெய்யன்பர்க்கே இடர்கள் சூழும் தரியலரை அவமான செய்ய கணங்களை ஏகும் அகோரி நலமாய் வந்தனை காக்கின்ற திரிபுர நாயகியே வாராகி என்று அந்த ஸ்லோகத்தினுடைய இறுதி பாடல் இருக்கிறது. சிவஞானம் என்று சொல்லக்கூடிய ஞானத்திலே உயர்ந்த ஞானம் சிவஞானம். இந்த சிவஞானத்தை நமக்கு அளிக்க வல்லவளாகவும் தன்னுடைய மெய்யன்பர்களுக்கென்று ஒரு துயர் வருகின்ற பொழுது இந்த இடத்துல அவள் தன்னுடைய சேனைகளாக தன் ஏவி விடக்கூடிய நிலையில இந்த இடத்துல மிக முக்கியமான எதிரிகளையும் பேய்களையும் பிசாசுகளையும் வாராகி கையில் வைத்திருக்கிறார். அதனால தன் எதிரிக்குன்னு ஒரு துன்பம் வரும்பொழுது அவளால என்ன பண்ண முடியாதுன்னா, மெய்யன்பர்களுக்கு துன்பம் வரும்போது வாராகியால் தாங்க முடியாது. ஆகையினால் இந்த பாடலை நாம பாராயணம் செய்கின்ற பொழுது நாம் வாராகியினுடைய மெய்யன்பராக இருக்கின்ற பட்சத்தில் அன்னை நம்மளை இந்த திதியில் இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த பாடலை பாடுகின்ற பொழுது நம் உடலும் மனமும் பாதுகாக்கப்படும்.